guys, welcome back to our channel. நான் உங்கள் ஏபி அபிஷேக். இந்த இன்ட்ரடியூஸ் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் தான் அவங்க ஏபி அபிஷேக். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியே நம்ம பிஆர் மேட்ச் தான் போட்டிருக்கோம் இந்தோனேஷியா சர்வரில். பார்த்துக்கலாம் போங்க, எல்லாமே இதனால நம்ம ரெகுலராக இந்தோனேஷியாலே போடலான்ட்டுக்கிறோம் வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் நான் வழக்கம் போகிற சொல்கிற டைலாக் தான், பீக்கில் இறங்கி கன்னை பொறுக்கி எனிமியை நொறுக்கி போய் அடிக்க போகிறோம். இங்கே பாட்டுங்களை அடித்து உங்களுக்கு இதில் வரும், ஒரு பாட்டுங்களை அடித்து வீடியோ போடுற, நீ பேட்டுங்களை அடித்து பாய் அடிக்கிற, இதெல்லாம் என்ன இதுன்னு கேட்பீங்க. எல்லாமே பார்த்துக்கலாம், நம்பிக்கை தான் வேர்ல்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பீக்லேயே இறங்கிட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம சில்வர்லேருந்து கோல்டுக்கு போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மேட்ச் பாய் அடித்தோன்னா இன்னும் கொஞ்சம் இதில் ஏறும், சில்வர் 2 வரும். பார்த்துக்கலாம் எல்லாமே. அப்புறம் போகலாம் வாங்க, அப்படியே போய் பொறுமையாக காட்டுக்குது தேவையில்ல போங்க. பார்த்துக்கலாம், நம்ம என்ன அப்படியே அடிக்க போகிறோம், ஒரு அடி அடித்தாலே பாட்டுக்கு ஓடிடும். நம்ம அடிக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நான் சர்வே பண்ணி பாய் அடிச்சேன்னா சரி விடு. போகலாம் வாங்க. P90 தேவைப்படும். P90 ரொம்ப ஓடுது, இல்லைன்னா ரொம்ப ஓடுது. கீ மேப்பிங் வச்சுக்கிறேன், பார்த்துக்கணுமுங்க. கீ மேப்பிங்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? மூமெண்ட் என்னமா கொடுக்குறேன், ஏன்னா நானே ஒரு பிளேயருங்கிறத நானே இப்போ தான் அறிகிறேன். இவ்வளோ மூமெண்ட்டு கொடுத்தாலும் நான் வாழ்க்கையிலே கொடுத்ததில்ல மூமெண்ட்டு இவ்வளோ. பார்த்துக்கலாம், நம்ம தான் மூமெண்ட்டு மன்னன். அடி வாங்கிட்டு போகிறேன். பாட்டு குட்டி 2 எனிமீஸ், என்ன பாட்டுக்கு தானே அடிக்க போகுது. ஓடு ஹெட் ஷாட். நம்ம ஹெட் ஷாட் ரேட் எப்படியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணணும். 100க்கு 100 என்ன இவங்கெல்லாம் மண்டையிலே வைக்கணும். இன்னும் கரெக்டாக ஒன்று விழுந்துச்சுன்னா சிக்கணும். P90 அடி ஒவ்வொன்று மிடி. எவன் டீமும் 1 ஷாட்டு கன்று இல்லையாப்பா சாமி. ஒரு 1 ஷாட் லாங் ரேஞ்சு கன்று கூட வச்சுருக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த லூட்லேயே வச்சுங்கதான்னு பார்த்துக்கலாம். சூப்பர் மெடிக்குது தேவைப்படாது. முதல்ல 1 ஷாட்டு கண்ணுக்குதான்னு பார்க்கலாம். இனிமேல் இனிமி பார்த்துக்கலாம். பாட்டு குடி தானே, அது பொறுக்கிறதுக்குள்ளார நம்ம ஸ்கோப் வச்சு எட்டி முடிச்சலாம். அடிக்குது. இப்போ ஒரு 2-3 ஒயிட்டு சரி ஒத்துக்கிறேன். ஒரு 5-6 போகுது, அதுக்குன்னு ஹெட் ஷாட்டு இல்லைங்கிறாங்களே, அதான் நான் எனக்கு ஏற்றுக்கவே முடியல. ஒரு 1 ஷாட்டுக்கு நான் கண்ணில் காமி கடவுளே. எஸ்கேஎஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, காமி பார்த்துக்கலாம். கை நழுவுது ஒரு மாதிரி மவுஸ் அவுட்டு. பார்த்துக்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வின்செஸ்டர் இல்லை எஸ்கேஎஸ் இருக்கும். அங்கே இருக்கிற அந்த செவுருங்க அந்த இதில் கிடச்சா ஒரு எஸ்கேஎஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். வின்செஸ்டர் பார்த்துக்கலாம். வின்செஸ்டர் தானே, வின்செஸ்டர்லேயே நம்ம ஒன் டாப் அடிக்கிறோன்னு நம்ம இதுக்கெலாம் தெரியணும். ஏட்ராப் விழுவுது, சரி ஏட்ராப் பொறுக்கும். நம்ம தான் ஏட்ராப் பொறுக்கிறதுலேயே நம்ம தான் ஏட்ராப்லேயாச்சும் ஒரு நல்ல எஸ்விடி அது மாதிரி விழுந்துச்சுன்னா பரவாயில்ல. க்ராஸாக வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பேக் லெவல் 3 போய் பொறுக்கு. ஏட்ராப் கீழே விழுந்துச்சு, பார்க்கலாம். லோட் ஏட்ராப்பா, ஸ்ட்ரெயிட் ஏட்ராப்னு நினச்சேன். பார்த்துக்கலாம், எந்த எனிமேஸும் நம்மளை அடிச்சிடுவானா. அப்படியே பொறுக்கு. பார்த்துக்கலாம், பொறுக்கு. இதுக்கோசம் உங்களை வெயிட் பண்ணுறதா, இது கொஞ்சம் சருன்னு ஏறாது. எனிமி போடு. டேமேஜ் எதுவும் உள்ள காட்டுங்களா. இன்ட்ரெஸ்டில் அடி போட க்ராஸாக. சரி இன்னும் லோடே ஆகட்டும், க்ராஸாக எக்ஸ்ட்ரா கிடச்சா நல்லாகும். நம்ம கேட்குறதும் நடக்கிற மாதிரியே இல்லை. பார்த்தீங்களா, லான்ச் பேடு கிடைச்சா நல்லா வாங்கும். லான்ச் பேடும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். லான்ச் பேடு கிடைக்கணும் கடவுளே. லான்ச் பேடு க்ராஸா எக்ஸ் உடன் லான்ச் பேடை பொறுக்கி கொண்டு கிளம்புகிறேன். பீக்கு மேலே ஏறணும்னு என் பல நாள் கனவு. ஏறுகிறேன். திரும்பி ஏறலாம் வாங்க. பார்த்துக்கலாம், லான்ச் பேடை போட்டு ஏறுறேன். நீ பீக்கே கதற வர்றோம். பீக்கில் தான் எனிமையே இல்லை, எங்கே போய் கதற வர்றது நான்.
எல்லாமே பாட்டு குட்டிங்களா ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் மழை பெய்யுது. ஊரில் மழை பெய்யறதான் பெய்யுது, நல்லா இருக்குது. பீக் அவுட்டு தாண்டி மட்டும் போயிடக்கூடாது. சொல்லி வாய முடியல, தாண்டி தான் போகுது. இங்கே இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? சரி பார்த்துக்கலாம். பீக்கு மேலே ஏறுறதும் இங்கே மேலே ஏறுறதும் ஒன்று தான். பீக்குனா எல்லா பக்கமும் 360 பார்க்கலாம். இங்கே ஆனால் ஒரு சைடு மட்டும் தான் பார்க்க முடியும். கீழே விட ஒரு இல்லையே, டவுன் மட்டும் ஏறக்கூடாது. ஒரு கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம் வாங்க. இருக்குதே ஏறுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பீக்கில் எனிமியே இல்லை ப்ரோ. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சொல்லி வாயமுள்ள ஒரு எனிமி இல்லைன்னு சொன்னேன். இந்த படுபாது எக்ஸாட் ரேட்டை ஏற்றலான்னு பார்த்தா இது பாட்டுக்கு ஒரு அடி அடித்தா ஓடி போகிறாங்க. ரோசாலியாச்சும் அடி விழுது ஓரளவுக்கு. வந்துக்கலாம், திரும்பியும் போய் ஏறுறோம். மூக்கு பிடியை போட்டு ஏறுறோம் இன்னைக்கு. லான்ச் பேடு போடுறட்டு இன்னைக்கு ஏறுறோம். என்ன இது குளோவலு எனிமி? நானே பார்க்கல ப்ரோ எனிமியா. கூட பாட்டு குட்டி தானே அடிச்சு கூட போகுது. இன்னும் பாடி ஷாட்டு தான், பாடி ஷாட்டே போகுது. ஹெட்ஷாட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்னுக்கிறேன். 41 இருந்தது, அநியாயத்துக்கு 30 மாறிடுச்சு. அன்றைக்கி அழுத்தி பிடிச்சி பியாச்சும் கொஞ்சம் ஹெட்ஷாட் ரேட்டை பியை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கணும். அதான் நம்மளுக்கு காமிக்கு 18% ஹேக்கருங்கிற மாதிரி நம்ம இருக்கணும். நான் இப்போ பீக்லேயே என்ன பண்ண போகிறேன்? அவ்வளோதான், சோனே வருது. இன்னும் 21 தான் அலைவு. அதான் நான் இப்போ கீழே இறங்கினாலே முக்கால்வாசி பேர் சேர்த்துட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஏதாச்சும் இனிமே கிடச்சாங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா போயிடுவோம். பார்த்துக்கலாம். பேசாமல் அந்த டின் மேலேயே ஏற பார்க்கலாமா? அந்த இது மேலே, போஸ்டர் மேலே எப்படி தான் குளோவல் போட்டாலையும் இந்த ஸ்மார்ட் த்ரோ குளோவல் எனக்கு கரெக்டாக குளோவல் போட வரமாட்டேங்குதுன்னு பிசியில். நான் ஸ்மார்ட் த்ரோ போட்டு ஒரே வதையாக இருக்குது பாருங்க. இப்படி போய் விழுந்துருக்கு, மேலே போய் குளோவலுக்கு மேலே குளோவல் விழுவ மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறது? மெடிக்கிட்டு போட்டு கீழேயாச்சும் குதிப்போம். பார்த்துக்கலாம் வாங்க. எவனுமே கமெண்ட் வேணாம். நான் என்னத்த பண்ணுறது? அவ்வளோதான், இந்த 6 கிலோடே போய் பாருங்கள் என்ன வேகத்தில் எனிமிலாம் சாவறாங்க. போடு, குதிரை கிடச்சிக்குது. திக்கு ஜக் குதிரை ஏறு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 13 அலைவு. இப்போ தான் 23 அலைவு பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்களா இல்லையா? சரி பார்த்துக்கலாமாங்க. ஏட்ராப்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பயம் தான் அடிப்போம். அது பாருங்க 2 பேர் அதுக்குள்ளார காலி. இந்த பாட்டு பசங்களாம் சோன்லேயே செத்துறாங்க. நம்ம கையில் அடி வாங்கி செத்தா கூட கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக வரும். 6 அலைவு பார்த்துக்கலாம். அதுவும் அவ்வளோதான், 10 அலைவு. அதான் என்ன 10 அலைவு தான். ஒரு எனிமி, இன்னும் 2 எனிமி 3 எனிமி கிடைக்க மாட்டாங்க நம்ம கைக்கு. என்ன ஒரு இதுவாகுது. நம்ம இப்போ ஸ்டோன் சர்வே தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். நம்மள போய் நம்மளே ஸ்டோனில் செத்துட்டு நினச்சோம் விளையாடுறதாச்சும் பார்க்கலாமான்ட்டுக்கிறேன். பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இறங்கலான்ட்டுக்கிறேன். அதுக்குள்ளார வருங்க 5 அலைவு இறங்கலான்ட்டுக்கிறேன். அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் இதுலேயே யூடியூப் இதுலேயே நான் வந்து லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த குதிரையை அடித்தா இந்த குதிரை ஓடுதாமே. நான் இது முடியும் பார்த்ததே இல்லை. இந்த குதிரையை ரைடு பண்ணுறதுக்கு தான் 2வது ஓடுது. பார்த்துக்கலாம், இல்லை அடிக்கலாம். சவுண்டு எதோ வருது. இது யாரோ சிரிப்பு மாதிரியே இருக்குது. அந்த சிரிப்பை கொண்டவங்களா கொஞ்சம் அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த சிரிப்பு யாரோடதுன்னு. பார்த்திங்கன்னா நம்ம கூட 1 vs 1 இல்லைனா சேலஞ்ச் ஏதாச்சும் கொடுங்க ப்ரோ. ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ. வியூஸ் மட்டும்தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு சேலஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். 4 கில்லு, இன்னும் 3 தான். இந்த மேட்ச் நாங்கள் போயா நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பார்த்துக்கலாமாங்க. என்னன்னா இந்தியன் சர்வர்லேயும் போய் லாகின் பண்ணல, இதுலேயும் போய் இன்னும் சிஎஸ்ஏ விளாடல. சிஎஸ் சீசன் மாதிரினே இப்போ தான் எனக்கு தெரியும். சிஎஸ்ஆர் நானும் போய் இன்னும் இந்தியன் சர்வர் லாகின் பண்ணி இன்னொரு வீடியோ போடலான்ட்டுக்கிறேன். ஏன்னா இந்தியன் சர்வர் லாகின் பண்ணல, இந்தோனேஷியாலே ஓட்டிகிட்டு வரேன் பழப்ப. பார்த்துக்கலாமாங்க. பார்த்திங்கன்னா அதோ அவ்வளோதான். இன்னும் 3 தான் அலைவு. அதோ அவ்வளோதான். இன்னும் 2 தான் அலைவு. இன்னும் அவ்வளோதான். நான் மேட்ச் போயா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியூஸ் போகுது, ஆனால் லைக்கும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் போக மாட்டேங்குது. யாரும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவ்வளோதான் மேட்ச் பாயா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.